ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் தியா. நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஜிக்ஜாக் ஸ்டிச்சை வச்சுட்டு எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு நெக்லைன் எப்படி போடலாம், வெறும் செயின் ஸ்டிச்சும் ஜிக்ஜாக் ஸ்டிச் வச்சு எப்படி ஒரு நெக்லைன் ஃபினிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச் பார்த்துட்டோம், எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டோம். அது கட் ஒர்க்குக்கு எப்படி யூஸ் பண்ணுவோம், செயின் ஜிக்ஜாக் ரெண்டு டைப் பார்த்தோம் ஜிக்ஜாக்லேயே. நம்ம இப்போ நான் நெக்லைன் சும்மா ஒரு சாம்பிளுக்காக வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு நெக்லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நெக்லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஒரு டபுள் செயின் ஸ்டிச் கொடுப்போம். ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிக்ஜாக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் கொடுத்துடலாம். எப்பயுமே செயின் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி பேக்கில் போயிட்டு இப்படி மறுபடியும் கீழே கொண்டு வாங்க. லாக் மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெக்லைனில் வந்துட்டு நம்ம 2 செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். டபுள் செயின் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச் லைன் கொடுத்துட்டு அது பக்கத்துலேயே இன்னொரு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். அடுத்து இதுலேயே வந்துட்டு நம்ம எப்படி ஜிக்ஜாக் போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு டாட் வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த டாட் கரெக்டாக வச்சுட்டு வாங்க. அவுட்டர் லைன் வச்சுட்டு வாங்க. இது வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 2 டாட்டுக்கு இடையில சென்டரில் லைட்டாக டாட் வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ளவுஸில் போடும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளாத்தில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா. எப்பயுமே வந்துட்டு ஒரு குட்டி லாக் போடணும். லாக் போட்டுட்டு இழுக்கும்போது இப்படி வச்சு இழுக்காதீங்க. அந்த நீடிலோட ஹெட் போர்ஷன் வச்சு இழுக்காதீங்க. உங்களுக்கு வரலைன்னா இந்த இடத்துல பிடிச்சிடுங்க. இப்போ இங்கே வந்தாச்சு. இங்கே வந்துட்டு இங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு தான் நம்ம இப்படி திருப்போம். இங்கே ஸ்டிச் போட்டு மறுபடியும் ஒரு குட்டி லாக். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற கிளாத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் நெக்லைன் சின்னதாக ஒவ்வொரு டிசைன் நீங்கள் கற்றுக்கும் போதும் அதை வச்சுட்டு எந்த மாதிரி டிசைன்ஸ் போடலாம், நெக் டிசைன்ஸ் எப்படி போடலாம், அதை வச்சுட்டு ஒரு சின்ன மோட்டிவ்ஸ் எப்படி போடலான்ட்டு நீங்கள் நிறைய பின்ட்ரெஸ்ட் பாருங்கள், நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போட முடியும். போட முடியாது எதுவுமே இல்லை, ஈஸி தான். ஃபஸ்ட்டு பேசிக் செயின் ஸ்டிச் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நான் ஏன் டாட் வைக்க சொல்கிறேன்னா, இப்போ டாட் வைக்காமல் போட்டிங்கன்னா அந்த ஜிக்ஜாக் வந்துட்டு நெக்கில் இப்போ வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நேராக தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம ஈஸியாக போட்டுடலாம் ஜிக்ஜாக்கை. நீங்கள் வந்துட்டு இந்த நெக்லைனில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டாட் வச்சுக்கோங்க. எங்கெங்கே அந்த ஷார்ப்னஸ் வரணும்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஜிக்ஜாக் வந்துட்டு ஒரு ஈவனாகவே வராது நமக்கு. எப்பயுமே மறந்துடாதீங்க, ஒரு குட்டி ஸ்டிச் போடணும். இங்கே குட்டி ஸ்டிச் போடணும். குட்டி ஸ்டிச் போடாமல் மறந்துட்டு இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் டிசைன் போட ஆரம்பிச்சுட்டு அந்த லூப் கண்டிப்பாக வந்துடும். ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் ஜிக்ஜாக் எப்படி போடுறதுன்ட்டு. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த டிசைன், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம முடிக்க போகிறோம் நெக்லைனை. இங்கே எப்பயும் போல நாட் போட்டுக்கோங்க.
நாட் போட்டாச்சு. இப்போ இப்படியே மட்டும் விட்டால் நல்லா இருக்காது. இதுக்கு இடையில வந்துட்டு பீட்ஸ் வந்து இங்கே வரும், இங்கே பீட்ஸ் கொடுக்கலாம். மாற்றி ஜிக்ஜாக் சென்டரில் வந்துட்டு கேப் இருக்க இடத்துல வந்துட்டு நீங்கள் பீட்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். அந்த பீட்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் இப்போது. ஆனால் பீட்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆரி எம்ப்ராய்டரி போனால் அது இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். இதில் நான் பீட்ஸ் வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது நெக்கோட ஒரு ஹாஃபுக்கு வந்து பீட்ஸும் இன்னொரு ஹாஃபுக்கு வந்துட்டு கிளிப் ஸ்டோன்ஸ் வச்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் கிராண்டாக. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பீட்ஸ்லாம் எதுவுமே வைக்கல. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சுகர் பீட்ஸ் தான் வச்சுட்ருக்கேன். இந்த ஒரு ஹாஃபுக்கு மட்டும் நம்ம பீட்ஸ் வைக்கலாம். இன்னொரு ஹாஃப்க்கு வந்துட்டு கிளிப் ஸ்டோன் வைக்கலாம். இப்போது ஒவ்வொரு பீட்ஸ்க்குமே நாட் போடணும். சிங்கிள் பீட் ஒவ்வொரு பீட்ஸ்க்குமே நம்ம ஒரு நாட் போடணும். இப்போ இந்த சைடு ஒரு ஹாஃப் பார்த்திங்கன்னா பீட்ஸ் வச்சு முடிச்சிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் நான் வந்து வச்சு காமிக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு நான் B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். நம்ம ஜிக்ஜாக் டிசைன் வச்சுட்டு ஒரு நெக்லைன் ஒரு ஈஸியான நெக்லைன் எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்த்தோம். இது ஒரு ப்ளவுஸுக்கு நீங்கள் ஒரு பேக் நெக் ஃபுல்லாக கொடுக்கும்போது வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பீட்ஸும் கொடுக்கலாம். அப்படி சப்போஸ் பீட்ஸ் வேணாம், இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வேணும்னா இந்த மாதிரி குண்டும் கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.